குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி நிஃப்டி 50 சென்செக்ஸ் முடிஞ்சுது, மற்ற இண்டெக்ஸஸ்லாம் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட்டு ப்ளஸ் 60 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து 267 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் நேற்று அவங்களோட டவ் 30, S&P, நாஸ்டாக் கம்போசிட் எல்லாமே பாருங்கள் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் குரூட் ஆயில் வந்து அவன் 83லேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான் காலையில், இப்போ 80க்கே போயிட்டான். ஸோ மார்க்கெட்டில் இந்த பிரெண்ட் குரூட் ஆயிலால் வரக்கூடிய பிரச்சனை இப்போதைக்கு இல்லை. அதனால் மார்க்கெட் கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு கேப் அப்பில் தான், மைல்டாக ஒரு பாசிட்டிவிட்டி கேப் அப்பில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 135 பாயிண்ட்டு பாசிட்டிவில் முடிஞ்சுது நிஃப்டி 50. சென்செக்ஸ் வந்து 544 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் பெரிய லெவல் வெலாட்டிலிட்டி இல்லை அப்படின்னு தான் உண்மையை சொல்லணும். மார்க்கெட் சைடுவேலியே இருந்தது 9:15 ஒரு 10:15 வரையும். அதுக்கப்புறம் ஒரு லிட்டில் பிட்டு ஏறிச்சு. இது நிஃப்டி 50 ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்தது. பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணலை. இன்றைக்கும் ஒரு கேப்பை விட்டுட்டு தான் போயிருக்கு, லிட்டில் பிட் கேப்பை. அப்புறம் ஒரு சைடு 10:15 வரையும், 10:15 மார்க்கெட் மறுபடியும் ஒரு 23,960 வரையும் போச்சு. மறுபடியும் அந்த 23,900க்கே வந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சைடு 1 மணி வரையும். அதுக்கப்புறம் மார்க்கெட் சடான்னு ஒரு மூவு 23,930லேருந்து 24,000 வரையும் போச்சு. ஒரு 70 பாயிண்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. அந்த 24,000 தொட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சைட்வே, மறுபடியும் 23,950லேருந்து 24,000க்கு மார்க்கெட்டை இப்படியே சைட்வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அரைச்சி தள்ளிட்டாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா ட்ரேடு எடுத்துட்டால் நமக்கு கேண்டில் சிக்ஸ் மொமெண்டம் நல்லா இருந்தால் அழகாக ப்ராஃபிட் பண்ணலாம். பட் கேண்டில் சிக்ஸ் நீங்களே பாருங்களேன், சார்ட்டில் இது பாருங்களேன், 9:15 ஓப்பன் ஆச்சு, 10:15 வரையும் அப்படியே அந்த சைடு வேலையே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அரை ஹவர் நல்லா மேலே போனான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 1 மணி வரையும் சைடுவே. அதுக்கப்புறம் அந்த 60 பாயிண்ட் ஏறினா பார்த்தீங்களா, 23,950லேருந்து அந்த 50 பாயிண்ட் தான் ஒரு ஸ்பீடாக இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சைட்வே. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன தான் முட்டி மோதினாலும் ஒரு 2,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறதே பெரிய சாதனையாக இருக்கும். அந்த சாதனையை நான் இன்றைக்கி பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு 3 ட்ரேட் பண்ணேன். 3 ட்ரேடில் ஒரு 2,300 ப்ராஃபிட் பண்ணேன். இதே தான் குரூப்லேயும் கொடுத்தேன். குரூப்லேயும் அதே மாதிரி 3 கால் கொடுத்ததில் 3 காலுமே ப்ராஃபிட்டாக தான் முடிஞ்சுது. இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரே ஒரு கால் கொடுத்தேன், ஓகேங்களா. இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆனதுக்கு காரணம் என்ன, குரூட் ஆயில் அதே லெவலில் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தது, ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவில் முடிஞ்சுது. காலையில் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவில் இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டை மேலே கொண்டு போன ஸ்டாக்ஸ் அப்படின்னு எதெல்லாம் கேட்டால், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருந்தது, HCL டெக்னாலஜி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருந்தது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்தது, இந்துஸ்தான் யூனிலீவர் மார்க்கெட்டுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதாவது ஐடி, FMCG, எனர்ஜி இன்றைக்கி மார்க்கெட்டை பெரிய லெவலில் மேலே கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. இதில் அதிகமாக நம்ம நிஃப்டி 50 கீழே இழுத்தது, பொதுவாக மார்க்கெட்டை கீழே இழுத்த ஸ்டாக்ஸ்னால் இண்டல்கோ இண்டஸ்ட்ரி, டாடா ஸ்டீலு, அந்த JSW ஸ்டீல். இன்றைக்கி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது. கமாடிட்டி விலை இன்றைக்கி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கி தான் இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னா ஐடி, FMCG, ரியாலிட்டி, எனர்ஜி. வீக் செக்டார்னால் மெட்டலு, அது ஒன்றை தான் பர்டிகுலராக இன்றைக்கி போட்டு செஞ்சுருக்காங்க, செல்லிங் ப்ரெஷராக இருந்திருக்கு. இதுதான் மார்க்கெட்டில் பெரிய லெவல் மொமெண்டமும் இல்லை, மார்க்கெட்டில் பெரிய லெவலில் சொல்கிறதுக்கு நியூஸும் இல்லை. ஏன்னா அந்த ஈரான், அமெரிக்கா இந்த நியூஸையே ஓட்டிக்கிட்டு இருந்தோம் ஒரு 4 மாதமாக. இப்போ அவங்களுக்குள்ளே தான் ஒரு அக்ரிமெண்ட்டு 19ஆம் தேதி நடக்க போகுது. அது வரையும் எந்த ஒரு நிகழ்ச்சி வரப்போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போது இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் நேற்றே சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில், நாளைக்கு மார்க்கெட் சைடு வேலை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இருந்தது. ஏன்னா FIS நேற்று பை பண்ணி வச்சுருக்கான்.
ரொம்பலாம் பை பண்ணல, ஒரு 200 கோடிக்கு கீழே பை பண்ணி வச்சுருக்கான். இன்றைக்கும் அவன் பையிங்கில் தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடிய ஆளே இல்லை. பெரிய தலை ரெண்டுமே வந்து இந்த டிஐஸும் அவனும் வாங்கக்கூடிய ஆள். செல் பண்ணக்கூடியவன் ஒரே ஒருத்தன் எஃப்ஐஎஸ், அவனும் வாங்கிட்டானா அப்போ மார்க்கெட்டில் யார் செல் பண்ணுவா? அந்த பிரச்சனையால் தான் மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறுது. மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸுன்ட்டு எதுவுமே இல்லை. பெரிய பெரிய நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் இப்போ பாசிட்டிவ் நியூஸாக மாறிடுச்சு. பர்டிகுலராக ஈரான், அமெரிக்கா, அப்புறம் அந்த க்ரூடு ப்ரைஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கிராஜுவலாக மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்குது. என்ன ஒன்று, இன்றைக்கி அந்த 24,000 க்ளோஸ் பண்ணலை. க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வரவே இல்லை. அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் ஒரு 3 கால் பண்ணி ஒரு 2300 350 இன்னும் சம்திங் வந்து அதில் ப்ரோக்கரேஜ்லாம் மைனஸ் பண்ணால் கூட ஒரு 1700 1800க்குன்னு வரும் இன்றைக்கான ப்ராஃபிட். அதே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும். அதாவது செட்டப்பே வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 23,908 அதுதான் நம்ம சப்போர்ட்டாக இருந்தது. அந்த சப்போர்ட்டை எடுக்கிறது, இந்த பேஸ் லைனை தொடுறது, இதுக்குள்ளேயே மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அதாவது மார்க்கெட்டில் நான் ஒரு 2-3 இடம் வாட்ச் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டிலோட ஹையை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன், இந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டேன். ஸோ இதை தொட்டுட்டு மேலே போயிட்டு மறுபடியும் அதை தொட்டுட்டு வரும், சைட்வேல தான் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் மார்க்கெட் கடைசி வரையும் அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால தான் அந்த 3 காலையும் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. இல்லைனா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. இன்றைக்கி மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே இல்லை. நிஃப்டி 50ல், சென்செக்ஸ்லேயும் அதே கதை தான். சென்செக்ஸு ஒரு 544 பாயிண்ட் பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு எங்கே ஏறிச்சுன்னே ஒன்றும் தெரியல நமக்கு. ஆனால் ஏறிட்டுருக்கான். ஏன்னா அந்த கேப் அப்பில் ஒரு 267 பாயிண்ட் வந்து இல்லை, கேப் அப்பே ஒரு 267 வந்தது. அவன் எக்ஸ்ட்ரா ஒரு 180 பாயிண்ட்டும் என்னமோ தான் ஏறி இருக்கான். அதனால் மார்க்கெட் இதுவும் ஏறலை பெரிய லெவலில். இன்றைக்கி அவன் போனதே நம்ம சப்போர்ட்டு, நம்ம பேஸ் லைன், அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டை முடிஞ்சு போச்சு. இதில் ஒரே ஒரு கால் கொடுத்தது எங்கன்னா, இந்த இடத்துல பை கால் சைடு ஒன்று கொடுத்தேன். அது ஏறுமா ஏறாதா அப்படின்ற மாதிரி நோக விட்டு அப்புறம் மெயில்டாக ஏறி போயிட்டான். ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் வரும்போதே புக் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய லெவல் நெகட்டிவ் நியூஸ் இல்லை. எஃப்ஐஎஸ் பை செல்லிங்கில் இருந்தாவது ஓரளவுக்கு இறங்கியிருக்கோம். அவங்களும் நேற்று மினிமமாக பை பண்ணி வச்சுருந்தாங்க, இன்றைக்கும் பை தான் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கணிப்பாக இருக்குது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். ஒரு வழியாக நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நடக்கிற FTSE 100 வந்து 58 பாயிண்ட் ப்ளஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. சிஎஸ்சி வந்து 56 பாயிண்ட்டு, டாக்ஸ் 114 பாயிண்ட்டு, நம்ம நிக்கி 87 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இது மைனஸில் இருந்தது காலையில். ஒரு வழியாக ஒரு +87ல் முடிச்சிருக்கான். ஹாங்செங் மைனஸில் முடிஞ்சிருக்கு 348, ஷாங்காய் 4 பாயிண்டில் முடிஞ்சிருக்கு. நம்ம NSE நிஃப்டி 135, BSE சென்சஸ் 544, STI வந்து 40 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. காஸ்பி 180 பாயிண்ட்டு. US டாலர் லைட்டாக ஏறி இருக்குது. கோல்டு அவனும் லைட்டாக ஏறி இருக்கான். நேற்று நல்லா ஏறிந்து, இன்றைக்கி லிட்டில் பிட் லைட்டாக $6.40 அவுன்ஸில் ஏறி இருக்குது. சில்வர் லைட்டாக ஏறி இருக்குது. காப்பர் லைட்டாக ஏறி இருக்குது. க்ரூட் ஆயில் இது 78க்கே வந்துடுச்சு. பழைய ரேஞ்சு 60, 50, 58 அந்த ரேஞ்சு அதுக்கே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸ் க்ரூட் ஆயில் சம்மந்தமாக இனிமேல் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சரை செக் பண்ணிவிடுவோம். டவ் ஃபியூச்சர் 52 பாயிண்ட்டு, இப்போ மணி 5:30 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணுவோம். நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் அது 86 இருக்குது. ஸோ இவங்களும் எனக்கு தெரிஞ்சு அப்படியே கிராஜுவலாக ஏறிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இவங்க மார்க்கெட்டை நம்ம நேற்று பார்க்கும்போது நான் ஒரு ரெசிஸ்டன்ட் போட்டிருந்தேன். இந்த லைனை போட்டிருந்தேன். அந்த லைனில் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தொட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டு இவன் வந்து 51,676 முடிஞ்சிருக்கு. இவன் மிஞ்சி போனால் 52,000 போயிட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இந்த டவ் ஜோன்ஸில் வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.
ஓகேங்களா. இது டவ் ஜோன்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி. இவன் 26,986 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாஸ்டாக் கம்போசிட்டு அங்கேருந்து போனால் இவனும் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம நாளைக்கு லிட்டில் பிட் கேப் டவுன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. இப்போ நடக்கிற பிரெண்ட்டு வந்து ஃபியூச்சர் $80.82 ட்ரேட் ஆகுது. ஸோ இது குறையத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது ஃபர்தராக இங்கேருந்து இன்னும் குறைஞ்சிதுன்னா கேப் அப் வரும். கேப் அப்னால் பெரிய லெவல்லாம் வராது. இன்றைக்கி வந்த மாதிரி ஒரு 50-60 பாயிண்ட்டு கேப் அப் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த ப்ரெஷரே இல்லை மார்க்கெட்டில். அப்போ கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அமெரிக்கா மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. சரி, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கான ப்ரீ மார்க்கெட்டை பார்ப்போம். இது சென்செக்ஸு ரியல் க்ளோசிங் 76,826 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 76,808. ஸோ ஒரு 18 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது மைனஸில். ஓகேங்களா. ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸில் 77,152 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடச்சிதுன்னா 77,420, 400னே வைங்களேன். இந்த 400 தேர்ட் ரெசிஸ்டண்ட் வந்து 77,731. ஸோ இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டு இருக்குது. இது சென்செக்ஸில் ரெசிஸ்டண்ட்டு. இல்லை யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் இன்றைக்கி நைட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படி நடந்தால் நமக்கு ஒரு கேப் டவுன் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,575 இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடச்சிதுன்னா இந்த இதுவை தான் இந்த கேப்பை ஃபில் பண்ணும். 76,318. அதை உடச்சிதுன்னா 76,136. அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா 75,900 அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா. இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ். நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா 24,000க்கு மேலே கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா மார்க்கெட் கண்டிப்பாக 24,084 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதையும் உடைச்சானா 24,150. இந்த அடுத்த ரெசிஸ்டண்ட் 24,150 இருக்குது. அதையும் உடைச்சிதுன்னா 24,210. இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு. ஏன்னா இது வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சதுனால அந்த அளவுக்கு பெரிய மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் இனிமேல் தான் ஓஐ எல்லாம் பில்டப் ஆகும். ஸோ இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி போட்டு அரைச்சானுங்க பார்த்தீங்களா, 23,900, 908 அது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடைச்சிதுன்னா இந்த கேப்பை இன்றைக்கி ஃபில் பண்ணும். அது 23,857 இருக்குது. தேர்டு சப்போர்ட் வந்து 23,800 இருக்குது. அதெல்லாம் உடைச்சானா இந்த கேப்பை ஃபில் பண்ண வரணும். 23,632 வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணணும். இந்த ஒரு கேப் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த 2 கேப் இருக்குது மார்க்கெட்டில். அதுவும் பெரிய பெரிய கேப்பு. மார்க்கெட் அதெல்லாம் டச் பண்ணாமல் மேலே ஏறாதுன்றது என்னுடைய கான்ஃபிடென்ஸு. ஏன்னா ரொம்ப வாட்டி இப்படி தான் நடந்திருக்கு. தொடாமல் மேலே போனதில்லை. ஏன்னா மார்க்கெட்டில் எந்த நெகட்டிவ் நியூஸும் இல்லை. அதனால் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. அது நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த 19ஆம் தேதி கையெழுத்து ஆகலாம் தான் மார்க்கெட் மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே வேறு ஏதாவது பேட் நியூஸ் வரணும். வந்ததுன்னா மார்க்கெட் இறங்கும். வராத வரையும் மார்க்கெட் இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா. இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு, நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதை சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுங்கள். கரெக்டான டைம் வரும்போது உங்களோட அந்த செட்டப் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு இந்த மணியாக மட்டும் இருக்கட்டும். அதுதான் கரெக்டான ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் ப்ராஃபிட்லேயே வெளியே வரேன் அப்படின்றத நான் பல தடவை சொல்கிறேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓடிஎம், ஏடிஎம் எல்லாம் எக்ஸ்பிரி டே அன்றைக்கி வேணும்னா ட்ரை பண்ணலாம். மற்ற நாளெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.